குட் மார்னிங், பிரேஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போது காலையில் என்னை கத்தரி எழுப்பி ரெடியாக்கி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்க வச்சுருக்கிறதுக்காக நான் அவருக்கு நன்றியாக இருக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம அதை யோசிக்கிறதில்ல. நமக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையோ நமக்கு ஒரு ஐடியா நமக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கிருபைகளை கொடுக்கல அப்படின்னா நம்ம எழுந்து இயங்கவே மாட்டோமா. நம்முடைய இயக்கங்கள் நின்று போயிடுமா. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அதுமாரி ஏதோ சோர்வாக மலர்ச்சி இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்றாடம். இன்றைக்கி நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடங்கள் சிலதை நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் அப்படி சொன்னது. கள்ளத்தராசு மார்க்கெட்டில் காமனானது தான். நான் சொல்ல விரும்புகிறது நம்முடைய நிதானிப்பு. நம்முடைய நிதானிப்பு உத்தம நிதானிப்பாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது என்னுடைய தாயாரை பற்றி நான் இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க நிறைய காரியங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க. அதிகமான அலங்கரிப்புகள், மருதாணி அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறது நல்லதில்லை அப்படின்ட்டு அடிக்கவும் செய்வாங்க. அவங்க அடிக்கிறாங்களேன்ட்டு நான் வேணும்னே அதை அவங்க இல்லாதப்போ நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் பிற்காலத்தில் நான் அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கற்றுக்கொண்டேன். அதுபோல் ஆனால் அவங்கக்கிட்ட சில காரியங்கள் இருக்குது. அதாவது கள்ளத்தராசு எப்படி நம்ம மூளைக்குள்ளே நம்ம வேலை செய்யுதுங்கிறதுக்காக அவங்க இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக நான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னுடைய தாயார் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. சிறு வயதுலேருந்தே கூட அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த பிரச்சனையே யார் உருவாக்குறாங்க அல்லது இன்னொரு நான் பிலீவர் அதில் இன்வால்வ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இதை தான் நான் நம்முடைய நிதானிப்பு எப்பவுமே சரியாக இருக்கிறது இல்லை. நம்ம நிறைய பொய்களை நம்மளை அறியாமல் நம்ம சொல்கிறோம். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம். இது என்னுடைய கணவர் எனக்கு நான் ஸ்கூல் ஃபைனல் முடித்த உடனே அவர் ஏதோ என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார். கடைசியில் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னோட அனுப்பிச்சிடுங்க, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். வீட்லேயும் அனுப்பிச்சிட்டாங்க. அது கரெக்டாக இல்லையாங்கிறதெல்லாம் அது நம்ம இப்போ நிதானிக்க முடியாது. ஆனால் இந்த வசனத்தை அவர் எனக்கு சொன்னார். இப்பயும் அவர் கர்த்தரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத நபராக தான் இருக்கார். ஆனால் நான் இது மாதிரிலாம் சொல்கிறேன், அவரை குறை சொல்கிறேன், என்னுடைய தாயாரை குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் இது மாதிரிலாம் வசனம்லாம் நான் சொல்லியிருக்கேன், நான் இவ்வளோ சாதனை நான் பண்ணியிருக்கேன், அவளை படிக்க வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் அவளை வளர்த்துருக்கேன், முக்கியமாக இந்த வசனத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருடைய ஞானம் அது கிடையாது. அதாவது
ஒவ்வொரு மனுஷரையும் ஆத்மாவாக பார்க்கணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கொண்ட போதனை. ஒரு ஆத்மா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரால் விடுவிக்கப்படலை, பாவச்சேற்றிலேருந்து தூக்கப்படலை அப்படின்னா அது கர்த்தருக்கு ஏற்புடைய ஆத்மா கிடையாது. கட்டப்பட்டிருக்கு அல்லது அருவருப்பில் ஜீவிக்குது, மாம்சீகமான காரியங்களில் ஜீவிக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட விரும்பினாக்கா அந்த ஆத்மாவை கட்டவிழ்ப்பது தான் நம்முடைய முதல் வேலை அல்லது தலையாய கடமையாக இருக்குது. ஸோ இதை தான் நான் கள்ளத்தராசு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கள்ளத்தராசு அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய நிதானிப்பு சரியாக இருக்காது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தை பெற்று அதில் வளர்ந்து செல்லக்கூடிய நபர் வேறு மாதிரி சிந்திக்கிறாங்க. ஸோ நான் வசனம் சொன்னேன் அப்படிங்க எல்லாருமே வசனம் சொல்கிறாங்க. யார் தான் வசனம் சொல்லலை? அதை நம்ம கர்த்தர் ஏற்றுக்கொண்டு கர்த்தரைக்குள் நம்ம வளரக்கூடிய ஆத்மான்னு அது சாட்சி சொல்லாதே. இதான் அதில் பதிவு பண்ண